கேக்குதா இல்லையாடி? என்னடி பண்ணிட்டு இருக்கா? பசிக்குதுரி. ஒரு 5 நிமிஷம் இருங்க, ரெடி பண்ணிடுறேன். என்னது 5 நிமிஷமா? ஏங்க குழந்தை இருக்கா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. போ உள்ள போ போ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, பசிக்குது, போய் சோறு போட்டு எடுத்துட்டு வாடி. போடி. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? 2 நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏய், என்னாச்சுடி? எது கழற? என்னால முடியலம்மா. ஊர்ல முக்கால்வாசி வீட்ல இப்படிதான் நடக்குது. அந்த குழந்தைக்காக கொஞ்சம் பொறுத்து போயேண்டி. குழந்தைக்காகன்னு என்னால எவ்வளவுதாம்மா பொறுத்துட்டு போக முடியும்? உங்க அப்பா குடிக்காத குடியா? எல்லாத்தையும் பொறுத்துட்டு நான் உங்களை வளர்க்கல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா, ஏங்க என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் அம்முக்காக தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். அது ஒன்னால கிடக்கூடாது. அப்படியா? போ, இஷ்டம். அம்முக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது என் கையில் தான் இருக்கு. நான் யாரையும் சார்ந்து கிடையாது. அம்முக்கு வாழ்க்கை மாறணும்னா அதுக்கு முதல்ல நான் மாறணும். என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது. இதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்கிறேன். வன்முறையற்ற குடும்பங்கள் நாகரிக சமூகத்தின் அடையாளம். ஒரு பெண் அவளது கணவர் வீட்டில் வசிக்கும் உரிமையை குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் 2005 உறுதி செய்கிறது. இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகியோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் மூலமாகவோ நிவாரணம் பெறலாம். இச்சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றத்தை அணுகி 60 நாட்களுக்குள் உரிமை சார்ந்த தீர்வுகளை பெற முடியும். குடும்ப நல நீதிமன்றம் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி அவர்கள் உதவியுடன் குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகலாம். குடும்ப வன்முறை சட்டம் 2005 பெண்களின் பாதுகாப்பின் கீழ் பின்வரும் தீர்வுகள் கிடைக்கின்றன. பாதுகாப்பு ஆணை, கணவர் வீட்டில் வசிப்பதற்கான ஆணை, தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் பராமரிப்பு உள்ளிட்ட பண ஆணைகள், குழந்தைகளின் தற்காலிக பாதுகாப்பு, பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு ஆணை. மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக நல பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் மூலமும் உரிய நிவாரணம் பெறலாம். 100 அல்லது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பின் 100 காவல் உதவி எண் மூலமாகவோ அருகில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் மூலமாகவோ நிவாரணம் பெறலாம். சఖி உதவி மையம் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் சఖி உதவி மையத்தினை 181 என்ற உதவி எண் மூலமாக தொடர்பு கொண்டு உதவியினை பெறலாம். இந்த ஒன் ஸ்டாப் சென்டரானது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ளது. சென்னையில் இந்த ஒன் ஸ்டாப் சென்டரானது ஜட்ஜ் காலனி, தாம்பரம் சானிட்டோரியத்திலும், தண்டையார்பேட்டை அரசு புறநகர மருத்துவமனையிலும் இயங்கி வருகிறது.
பெண்களே, மௌனம் கலைத்து உரிமைகளை பெற்றிடுவோம்.